விஜய் வாழ்த்துறீங்களே? விஜய வாழ்த்துற என்ன, புதுசாக ஒருத்தர் அரசியலில் வந்திருக்காரு. கமலஹாசன் வந்தப்போ கூட தான் வாழ்த்தினோம். அதே மாதிரி திரு விஜயகாந்த் வந்தப்போ கூட தான் வாழ்த்தினோம். எல்லாரையும் தான் வாழ்த்தினோம். திரு ரஜினிகாந்த் வரப்போறாருந்துமே வாழ்த்தினோம். எல்லாரும் வாழ்த்தினோம். ஆனால் அரசியல் களத்தில் வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மனநிறைவோடு நாம் எவ்வளோ வாழ்த்த பழகிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க மக்கள் பணியாற்றுவதற்கு தயாராகிறார்கள். அந்த இடத்துல வாழ்த்துக்கள் இருக்கணும். இது ஜனங்களுக்காக எடுக்கிற முடிவு இல்லையா? அரசியல் தலைவர்கள் ஏன் எமர்ஜ் ஆகிறாங்க? ஜனங்களுக்காக எமர்ஜ் ஆகிறாங்க. அதை நாம் வாழ்த்தணும். முதல்ல வாழ்த்தணும், பாராட்டணும். அவங்க சுயலாபத்திற்காக வர்றதில்லை. அப்புறமா அது சுயலாபமாக மாறிடுது ஒரு சிலருக்கு. ஆனால் வரக்கூடியவர்களை நாம் புதியவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவங்கள பார்க்கணும். ஆகையால் ஒரு சிலர் கையிலேயே ஆட்சி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திமுக கையிலேயே ஆட்சி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீரழிஞ்சு போய் கிடக்குது. இதோ இப்போ மகளிர் தினத்தன்னைக்கு கூட ஒரு 7 வயசு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கி அந்த தாய் தகப்பன் உடம்பெல்லாம் ரத்தம், அதை பார்த்து கதறதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மனசு பதறுது. இதுக்கு காரணம் எல்லாம் போதைப்பொருள் புழக்கம்தான். தமிழ்நாடுங்க எல்லா இடத்துலையும் போதைப்பொருள், சிந்தட்டிக் ட்ரக்ஸும், கஞ்சா, டாஸ்மாக் மதுபானமும் சிறுமிகள் கையில், புதுக்கோட்டையில் அரசு பள்ளியில் சிறுமிகள் கையில் இருந்ததை நாம் பார்த்தோம் அந்த வீடியோ காட்சிகள். அப்படி இன்றைக்கி மதுபான புழக்கமாக இருக்கட்டும், போதைப்பொருள் புழக்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி தீவிரமாக தமிழ்நாட்டில் புறையோடு போய் கிடக்கு. இதுக்காகவாவது ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன ஆட்சியை விட. இப்போது அதே மாதிரி 125% சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தான் அதையெல்லாம் மாற்றணுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் தான் சாத்தியம். ஊழலில் புறையோடு போய் இருக்கிற தமிழ்நாடை காப்பாற்றணும். அந்த அளவில் இன்றைக்கி இந்த ஆட்சி மாற்றம் என்பது அவசியமாகிறது. அந்த அவசியத்தின் அருமை கருதி எல்லாரும் நடந்துக்கணுங்கிறது என்னுடைய பார்வை.